தாவேகா போஸ்டர்ல சிரிச்ச முகத்தோட போஸ்ட் கொடுத்தவரா இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. காவல் நிலையத்தில் சிக்கியவுடன் வெளிவந்த அதிர்ச்சிகரமான உண்மை. அப்ப மூதாட்டிக்கு லிப்ட் கொடுத்தது மனிதாபிமானத்துல இல்லையா? ஆரணி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒண்டி குடிசை பகுதியை சேர்ந்த 60 வயதாகக்கூடிய மலர் அப்படின்ற மூதாட்டி சென்னையில இருக்கக்கூடிய தன்னுடைய மகனை பார்த்துட்டு மறுபடியும் அவங்க அப்பந்தங்கள்ல இறங்கி அந்த கூற்றோடு வழியா தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர் ஒருத்தர் ஹெல்மெட் அணிஞ்சுக்கிட்டு கருப்பு நிற வண்டியில வந்திருக்காங்க. வந்து அந்த மூதாட்டி கிட்ட நான் உங்களை அங்க விட்டுடுறேன், அந்த வழியா தான் போறேன் அப்படின்னு பாசமா பேசியிருக்காங்க. அந்த மூதாட்டியும் நம்பி ஏறி இருக்காங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா நடமாட்டம் இல்லாத இடத்துல அந்த மூதாட்டியை இறக்கி விட்டுட்டு பெட்ரோல் இல்ல நான் போட்டுட்டு வரேன், நீங்க போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அந்த மூதாட்டியும் கிளம்பும் போது பின்னாடி அவங்க தலையை பிடிச்சு அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய 3 சவரன் தங்க நகையை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. மூதாட்டியும் கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த நபர் அவங்களை தாக்கி அந்த சங்கிலியை பறிச்சுட்டு போயிருக்காங்க. அதை தொடர்ந்து மூதாட்டி பதட்டத்தோட காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் அடிப்படையில போலீசாரும் விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுல ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி பகுதியை சேர்ந்த 30 வயதாகக்கூடிய கௌதம் அப்படின்ற இளைஞர் தான் இப்படி ஒரு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகளையும் அடைச்சிருக்காங்க.